அடிக்கடி சண்டை கூட்டம். அப்புறம் இன்னொரு பக்கம் பொருட்காட்சி போட்டுருக்காங்க, வீட்டுக்கு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க, அது எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு கூட்டம். இல்லை இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் போகலாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு போகலாங்க. இங்கே ஒரு மணி நேரம் உங்கள் குழந்தைங்களுக்கு காந்தினா யாரு, நேருனா யாரு, தலைவர்களை நம்ம திரும்ப திரும்ப நினைச்சுதான் பார்க்கணும், வேற வழியே இல்லை. அவங்க ஒருவர் தான் அந்த தலைவர்கள் போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட பல்லாயிரக்கணக்கான பேர் முகம் தெரிஞ்சவங்க தான் நம்ம திரும்ப திரும்ப நினைப்படுத்திருக்கோம். முகம் தெரியாத ஆயிரக்கணக்கானவர்கள் நமக்காக உயிர் விட்டுருக்காங்க, செத்துருவோன்னு தெரிஞ்சே போராடிருக்காங்க. அவர்களோட தியாகத்தை ரத்தத்தின் வடிவத்தை குடிக்கிறது தான் இந்த தேசிய கொடியில் இருக்கிற காவி நிறம். இன்னைக்கு சந்தோஷமா நம்ம கொடியேற்றி மகிழ்ச்சியா கொண்டாடுறோம் அந்த சுதந்திர தினத்தை. ஆனா எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களுக்கு காந்தியடிகளை பற்றியோ நேருவை பற்றியோ பெரிய பெரிய தலைவர்கள் கூட வேணாம், நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்கயோ டூர் போறோம், அங்க டேம் இருக்கா, இங்க குளம் இருக்கா, அந்த ஊர்ல எந்த தலைவர் பிறந்தாரு, ஈரோட்ல ஒரு தலைவர் பிறந்திருக்காரு, அவரோட நினைவிடம் இருக்கு, எத்தனை பேர் கூட்டிட்டு போயிருக்கோம். சங்கிலியில போன வாரம் ஆறாக இப்ப எல்லாம் சமூக பார்வையில எல்லாமே தவறாக சித்தரிக்கப்பட்டு இருக்கு. ஆனா அந்த தீரன் சின்னமலை தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு என்ன தமிழ்நாட்டுல சுதந்திரத்திற்காக போராடி என்ன செஞ்சாரு, பெரியார் என்ன செஞ்சாரு, சுதந்திரம் மற்றதெல்லாம் பெரியவங்க கருத்தெல்லாம் இப்படி. இன்னும் சொல்ல போனா நாம தேச தன்மையவே இப்ப சமூக ஊடகங்கள் ரொம்ப பரவிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எல்லாரும் மைக்க பிடிச்சிட்டு கேமரா கேட்டு அதை யூடியூப்ல போட்டு தப்பா சித்தரிச்சு ஒரே விஷயத்தை அப்போ ரைட்டா திரும்ப 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 போடும்போது அது சரியாயிடுது. அது தவறான விஷயமா இருந்தாலும் அது மாதிரி சித்தரிக்கப்பட்டு இப்ப சமூக ஊடகங்கள் ரொம்ப மாறிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல போராடுறப்ப சமூக ஊடகங்கள்லாம் இல்லை. அதனால நீங்க சுற்றுலா கூட்டிட்டு போனா இப்போ கன்னியாகுமரி போனீங்களா, அப்துல் கலாம் நினைவிடத்தை போய் பாருங்க. ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் அங்க என்ன சிறப்பு, யார் இருந்தாங்க அதெல்லாம் போய் காட்டுங்க. இவங்க எல்லாம் நம்ம இதுக்காக காட்டணும், அது இதெல்லாம் நான் வேலையில இவங்க சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்காக இவங்க ஒரு நாள் சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கலாம். ஒன்னே ஒண்ணு, காந்தி நம்ம ரூபாய் நோட்டுல காந்தி படம் இல்லை என்றால் அது பணமே இல்லை. ஆனா காந்தியிடம் பணமே இல்லை, பணம் இல்லாம தான் அவர் போராடினார். காந்தி படம் இல்லைன்னா அந்த நோட்டுக்கு மதிப்பு இருக்கா? அப்ப இந்த நோட்டை கையில பாக்குறப்ப இது யாரு தெரியுமா, நம் தேச தந்தை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். இங்க அவரை பத்தி பிறந்தாரு, இங்க வளர்ந்தாரு, இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தவங்களை போட்டா நீங்க யாரு அப்படின்னாலும் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன் சொல்லி கொடுக்கணும்னா நன்றி உணர்வு, தமிழர்கள்ல நன்றி உணர்வு இருக்கணும். அது குறைஞ்சதுனாலதான் ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்க நம்மள. வீரத்தால அவங்களால செய்யவே முடியல. மன்னர்கள்லாம் எல்லாருமே வீரமா இருந்தாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு பெயர் தெரியும். மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், இந்த மாதிரி நிறைய பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாரையுமே எப்படிதான் தோற்கடிச்சாங்க, சூழ்ச்சியால, நயவஞ்சகத்தால. அது எப்படி அந்த சூழ்ச்சியும் நயவஞ்சகமும் நம்ம மக்கள்கிட்ட புரியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நன்றி உணர்வு குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த சுதந்திர தின விழா முக்கிய விழாக்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது முதல் திருநாளிலாம் எவ்வளவு தலைப்பெற்று பேசுறாங்க. அது மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்ம கேட்கும் போது நம்மளோட இந்த நன்றி உணர்வு இருக்கும். இன்னைக்கு இந்த சுதந்திர தின விழாவும் நன்றி உணர்வு தான். அந்த நன்றி உணர்வின் நிமித்தமாக தான் நாங்க சில கருத்துக்களை இருக்கிறதா மாறாது, அது மாறப்போறதில்லை, காந்தி மாறப்போறதில்லை, அவங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அவங்கள பற்றி சில நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்குவோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க கூட்டிட்டு உங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அவன் மைண்ட்ல போகும், இதுக்கு போகணுங்கிற உணர்வு வளரும். அதை வளர்க்க பெற்றோர்கள் துணையா நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நன்னாளில கேட்டுக்கிறேன். இப்ப காந்தியடிகள் மட்டும்தான் நான் சொல்ல போறேன். காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எளிமைன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் வேறு யாராவது எனக்கு காலையில் அங்கிருந்து இங்க வரதுக்குள்ள குளிர ஆரம்பிச்சிருச்சாக்குறதுன்னு நினைச்சோம். ஆனா அவர் வெறும் மேலோடையே இருந்தாரு. எப்படி இருந்திருப்பாரு, யாருக்காக இருந்தாரு, அவருக்கு என்ன சட்டம் வாங்க காசு இல்லையா, என்ன இல்லை. ஆனா அவரோட வீடு போர்பந்தர்ல இருக்கு, யூடியூப்ல அதெல்லாம் போடுறாங்க வருது. 32 அறைகள் கொண்ட வீடு, சின்ன சின்ன அறைகள் தான், ஆனா 32 அறைகள். அவ்வளோ பணக்கார குடும்பம் தான் அவர் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா அந்த காலத்திலேயே வக்கீல், பாரிஸ்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு. இவரை போய் படிக்க சொல்லி
அப்ப எவ்வளவு பணக்காரரா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு சீட்டு கிடைக்காம எப்படி அலையும். ஆனா அப்பவே அந்த காலத்திலேயே பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்கு அவர் வக்கீலாகிறதுக்கு அவ்வளோ படிச்சிருக்காரு மகாத்மா. ஒரு நாள் நான் படிச்சவங்களுக்கு கர்வம் கிடையாது. நான் படிச்சதுடைய பலன் என்ன, நாட்டுக்கு உழைக்கணும், நாட்டுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவர் அந்த பாரிஸ்டர் பட்டம் வாங்க போகிறப்பவே ஆப்பிரிக்க தேசத்துக்கு வக்கீலா போராடு ஃபர்ஸ்ட் போராடு. அங்கேயே அவருக்குள்ள அந்த சுதந்திர வேட்கை உருவாயிருக்கு. அந்த போராட்டம் கருத்தின மக்களை உள்ள சேர்த்து இங்க வராது. இங்க வந்தோடனே இந்தியாவில அதை விட அடிமைப்படுத்தி கிடக்கு நம்ம நாடு. சரி, இனிமே என் வாழ்நாள் முழுசும் நான் வந்து இவங்களுக்காக தான் நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்கப்போ ஒரு ஏழை விவசாயி சட்டை இல்லாம வெறும் துண்டை கட்டிக்கிட்டு, ஒரு குளம் வேட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு, 4 குளம் வேட்டி 1 குளம் துண்டு அதை போட்டுக்கிட்டு வயல்ல வேலை செய்யறாரு. தண்ணி இல்லைன்னு ஏத்தனை இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஒரு மூட்டை நெல்லுக்காக ஒரு விவசாயி இவ்வளோ போராடும் போது நானே வந்து அவருக்கு இருக்கிற உணர்வு கூட எனக்கு இல்லையே, நான் இப்படி இருக்கணும் போட்டுக்கிட்டு வக்கீல்னா இதுதான் இருக்குமா அப்படிங்கிறது இல்லாம தன்னை மாட்டிக்கிட்டாரு. சட்டை கிட்ட எல்லாம் போறாங்க, அதே ஒரு வேட்டி ஒரு துண்டு போட்டுக்கிட்டாரு. ஆனா இதுல எப்பவுமே ஒரு கடிகாரம் வச்சிருப்பாரு, தொங்கவிட்டு ஒரு கடிகாரம். ஏன்னா அது எப்பயுமே காலம் தவற மாட்டாரு, நேரத்தை வீணடிக்கவே மாட்டாரு. இதை தன்னுடைய உடையா மாட்டிட்டார். இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிச்சவங்க பல பேர் தன்னோட இதை மாற்றிருக்காங்க. பாரதியார் பார்த்தீங்கன்னா, நான் எந்த மதமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, எனக்கு எல்லாரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருமாலை கட்டி ஒரு கட்டை போட்டு முறுக்கு மீச வச்சு அப்படியே தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டாரு நாட்டுக்காக. இது மாதிரி என்னாடு என்னாடு அப்படின்னு சொல்லி போராடுறவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போறோம். இப்போ இவர் இந்த மாதிரி தன்னுடைய உடையை வந்து மாற்றினது மட்டும் இல்லாம தன்னுடைய உணவை சுருக்கிட்டார்.